அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நாம் சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக உயிர் எப்படி இயங்கிறது, அது எப்படி பல்வேறு தளங்களில் இருந்து நம்மளை செயல்படுத்துகிறது என்பதை காண்போம். அதை சென்ற காணொளியில் உயிரின் அவஸ்தைகளாக மேலான அவஸ்தை, கீழான அவஸ்தை, மத்திய அவஸ்தை என்று 3 அவஸ்தைகளாக பார்த்தோம். கீழான அவஸ்தையில் தான் நமது மனம் நம்ம ரொம்ப இயக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். மத்திய அவஸ்தையில் மனம் ஒரு மத்திய நிலையிலும், அதே மேலான அவஸ்தையில் மனம் ஒடுங்கி இந்த உணர்வு ஓங்கியும் இருக்கின்ற உயிரின் வெளிப்பட்ட இயங்கு நிலை இருக்கும் என்று பார்க்கின்றோம். அப்போது இவ்வாறு இந்த உயிர் இயங்குகிறது என்றால், இந்த தற்கால நடைமுறை வாழ்க்கையில் சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா மனத்தை எப்படி கையாள்வது என்பதை பல உக்திகளை சொல்கிறார்கள். மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான டெக்னிக் என்ன அப்படின்னு பல யுக்திகளை சொல்கிறாங்க. அது மனதின் அளவில் தான் கட்டுப்படுத்துறது. மனதை கையாளும் முயற்சி, கட்டுப்படுத்தக்கூட கையாளும் முயற்சின்னு தான் சொல்லலாம். அப்போது இந்த உயிரை எப்படி கையாள்வது? உயிரை கையாள்வதற்கு தான் பல வழிமுறைகளை எம்பெருமான் முருகன் கண்டறிந்தார். அந்த உயிரை வளம்படுத்த தான் அந்த வேல் குத்துதல், வெறியாடல் பாடல், அப்புறம் முருகு வந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல சங்க இலக்கியங்களில், இதெல்லாம் முருகன் உருவாக்கிய உயிரை மேம்பட்ட இயக்குவதற்காக உண்டாக்கிய வழிமுறைகளாகும். அப்போ உயிர் மேலான அவஸ்தையில் இருந்து இயங்கும். அப்போது இதை நம்முடைய வாழ்வியல் முறையில் எப்படி தமிழர்கள் சனாதன தர்மத்தில் வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு 4 வழிமுறைகள் சொல்கின்றார்கள். நம்ம தமிழ் என்ன வாழ்வில் வாழ்ந்தாங்களோ செய்தாங்களோ அது நம்முடைய இலக்கியங்களும் சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய வேதங்களும் சொல்லப்பட்டது. தமிழ் வாழ்வியல் முறையில் தான் 2 இடத்துலையும் பிரதிபலிக்கின்றது. அதனால் வேதங்கள் வேறு, இங்கே இருக்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வேதங்கள் நுட்பம் மனதை ஹேண்டில் பண்ணுறது சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள் மனதை ஹேண்டில் பண்ணுறது பக்தி சைடில் போயிடுது. அப்போது இங்கே இலக்கியங்களை பொது இலக்கியம், பக்தி இலக்கியம் 2 மார்க்கம் வரும்போதும் இதில் கவராது, அங்கே வேதத்தில் போய் கவராது. இன்னொன்று வேதத்தில் என்னென்று பார்க்கும்போதால் அவர்கள் பிரதானமாக மனதை கையாள்வதற்கும், அதுவும் இந்த திணை நாகரிகம் இருந்த காலத்திலே பிரிந்து சென்றால், தெற்கே இருந்து அந்த மக்கள் பிரிந்து சென்றார்கள். திணை நாகரிகம் என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது உருவாச்சு இல்லைங்களா? அந்த பிகினிங் டைம்லே குறிஞ்சி முல்லை நாகரிகம் டைம் இருந்த பிகினிங் டைமில் மருதம், இந்த டைம்லேயே அவங்க நெய்தல், இந்த 4 கலாச்சாரம் இருந்தபோது பல்வேறு இங்கே வெள்ள நிகழ்வுகள், பல இயற்கை சீற்றங்கள் இதனால் குமரிக்கண்டத்தில் ஏற்பட்ட போது இந்த மக்கள் வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்து விட்டார்கள். அப்போது இங்கே தெற்கே இருக்கிற மக்கள் அந்த வேத கலாச்சாரத்தையும் கொண்டும் பிற்பாடு வந்த வழிமுறையிலும் கன்னியூஸாக முன்னேறிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் வடக்கில் அவர்கள் வெள்ளம் வேத பரம்பரையில் நின்று விட்டார்கள். அதனால இந்த 2 பண்பாடும் இது தொடர்பற்று போகும்போது வேறு யாரோ அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இல்லை, இது முற்காலத்தில் பிரிந்து சென்று விட்ட மக்கள் வேத கலாச்சாரத்தில் நிற்கின்றார்கள். ஆனால் இங்கே தென்னிந்தியாவிலிருந்து அந்த வேத கலாச்சாரத்தில் அப்படியே கன்னியாயின மக்கள் இன்னும் அடுத்த நிலைகளுக்கு போகிறார்கள். தத்துவங்கள் அடிப்படையில் விரிவடைந்து கொண்டே செல்கி போகிறார்கள். இதுதான் வித்தியாசம். இதனால தான் பண்பாடு வேறுபாடுகள் நம்ம காண்கின்ற விதம். ஆனால் இவங்க 2 ஒரே இன மக்கள் ஒரு காலத்தில் முற்காலத்தில் பிரிந்து சென்று விட்டனர், அவ்வளோதான். அப்போது இதன் அடிப்படையில் பார்த்தா தமிழர்கள் கண்டறிந்த வாழ்வியல் உண்மைகள் பார்த்தால் சரியா, கிரியா, யோகா, ஞானா அப்படின்னு ஒரு 4 வழிமுறைகளை இந்த உயிரை கையாள்வதற்கும் மனதை கையாள்வதற்கும் 2 வச்சுருக்காங்க. இதில் இந்த சரியா பாதை என்பது உடலை அர்ப்பணித்து இறைவனுக்கு செய்யும் பணிகளாக வைத்துள்ளார்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால், நம் திருவிழா காலங்களில் செய்கின்ற நெருப்பு மீத்தல், அப்புறம் வேல் குத்துதல், அலகு போடுதல், காவடி எடுத்தல், அப்புறம் குருமுடி கட்டிக்கிட்டு பாத யாத்திரை செல்வது, அன்னதானம் போடுறது, கோயில் தூய்மை செய்யும் பணிகளை செய்கிறது, அங்க பிரதட்சணை கோயிலை செய்கிறாங்கல்ல, உருண்டு போகிறது, அடிமேல் அடி வைத்து நடக்கிறது, இவை எல்லாம் நமது பக்தியை, நம்பிக்கையும் உடல் வாயிலாக வெளிப்படுத்தும் முறையாகும். இதுதான் சரியா பாதை என்ற ஒரு வழிமுறையாக நமது வழிபாட்டு முறையில் வைத்துள்ளார்கள். இது ஆலயங்களில் காண முடியும்.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் எங்கே போனாலும் இந்த மாதிரி இதுகளை நீங்கள் பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும். ஈவன் சிட்டிலே கூட நேற்று சியாத்தம்மன் கோயில் திருவிழா நடந்து அங்கே வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை காண முடிகிறது. அதுக்கடுத்து ஒரு வாரம் நடைபெறும். அதில் இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த உயிரை வந்து எப்படி வளம்படுத்துவது என்பதற்கான பல்வேறு நுணுக்கங்களை தமிழர்கள் தம்மோட வாழ்வியல் கண்டறிந்ததெல்லாம் நமது சமயத்தில் அதை வந்து பின்பற்ற செய்துள்ளார்கள். இதெல்லாம் வந்து வாழ்வியல் முறையில் அப்படி வந்து பிரதிபலிக்கிறது. ரெண்டாவது கிரியாபாதா. கிரியாபாதா என்பது இறைவனை நோக்கி பூஜை செய்கிறது, ஹோமம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, எந்திரம் வச்சு பூஜை பண்ணுறது, தந்திர முறையில் கையாள்வது, இவையெல்லாம் கொண்டு மனதை எப்படி கையாள்வது என்றது தான் மெயினாக வந்து உதவுது இதெல்லாம். எனவே கிரியாபாதை என்பது மனதை கையாளும் முறைகளாகும். இதன் மூலம் மனதை கையாண்டு மனதை வந்து செம்மையாக்கி மனம் வந்து ஒடுங்கினாக்கா உணர்வு பெருகும். அப்போது இந்த உயிர் மேலான அவஸ்தையை நோக்கி இயங்க ஆரம்பிக்கும். அப்போ உயிரினுடைய இயங்குறதுல வந்து ஒரு ஆனந்தம் இருக்கும். மேலான அவஸ்தையில் அத்தகைய நிலையை நம்ம உணர முடியும். எல்லாமே வந்து உயிரை மேம்பட்டு இயக்குவதற்கான வழிமுறைகள் தான். அடுத்து யோகபாதம். யோகபாதன்றது வந்து பிராணாயாமம், வேரியஸ் முத்ரா பண்ணுறது, பந்தா பண்ணுறது, அப்புறம் தியானம், குண்டலினி விழிப்படை செய்தல். அதன் மூலம் இந்த குண்டலினி விழிப்படைந்தாவே நம்முடைய இந்த பின்பகுதியில் தண்டுவடத்தில் வந்து பல்வேறு சக்கரங்களை நாடி நரம்புலாம் வந்து அந்த தடைகள்லாம் விளக்கி சக்தியை வந்து மூலாதாரத்திலேருந்து சகசாரத்தை நோக்கி கொண்டு செல்ல வைக்கும். அப்போது இந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்க தடைகள்லாம் வந்து உடை தெரியும். இந்த குண்டலினி அவைக்கணும் போது இப்போ எவ்வளோக்குள்ள குண்டலினி அவைக்கணும் ஆகுதோ அந்தளவுக்கு உங்கள் சக்தி ஓட்ட பாதையில் தடைகள்லாம் வந்து உடை தெரியும் போது சக்தி ஓட்டம் நன்றாக இருந்து இந்த நாடி நரம்பெல்லாம் சக்தியோட நன்றாக பாயும் போது இந்த உடல் ஆட்டோமேட்டிக்காக உயர் உணவு நிலையில் சென்று உயிரின் மேலான அவஸ்தை நிலையில் இயங்கும். அப்போது இதுவும் வந்து உயிரின் மேலான அவஸ்தை நிலையில் இயங்கிறதுக்கு தான் இந்த முறையும். இது வந்து யோகா பாதைன்னு சொல்கிறோம். அப்புறம் ஞானப்பாதம். ஞானப்பாதன்றத பல புத்தகங்களை படித்து, புனித நூல்கள், பக்தி நூல்கள், அது மாதிரி பல எண்ணற்ற நூல்களை படித்து அதை ஆராய்ந்து பகுத்தறிந்து உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு அதன் மூலம் மனம் வந்து காரணத்தை கண்டறிந்து இதுக்கு தான் இது செய்யணும்போது காரணம் தெரிஞ்சாக அதனால் ஏற்பட்ட காரியம் வந்து ஒடுங்கும். இப்போ காரணம் இல்லாமல் போச்சுனாக்கா காரியம் தான். அது காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி தான். நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், தூண்டுதல் இருக்கும், அதனால அந்த விஷயத்தை செய்கிறோம். அப்போ அந்த காரணத்தை அது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாக்க காரணம் ஒடுங்கும் போது காரியமே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த நிலையில் வந்து எண்ணங்களற்று போகும். எண்ணங்களற்ற நிலையில் வந்து ஒருவன் வந்து இறைநிலையை அடைகிறான். இதுவும் உயிரான மேம்பட்ட இயக்க நிலையாகும். எனவே இத்தகைய நிலையில் இயங்குவர்கள் அவதார புருஷர்கள். அப்போ நமக்கும் ஆதிய மனிதர்களுக்கும் மற்றவங்க அவதார புருஷ வித்தியாசம் என்னன்னாக்கா அவங்க உயிரின் மேம்பட்ட இயக்க நிலையில் தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இயங்குகின்றவர்கள். அப்போது அவர்கள் இந்த உலகத்தில் எந்த செயலை புரிந்தாலும் அதுடன் பற்றுடன் இல்லாமல் பற்றற்ற நிலையில் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருமைத்தன்மையில் அப்பாற்பட்டு இயங்க முடியும். அவங்க வந்து அவதார புருஷர்கள். அப்போது ஒவ்வொரு டைமும் ஒரு காலகட்டத்தில் ஒரு அவதார புருஷன் இந்த உலகத்தில் வர்றாங்க. அப்போ அந்த அவதார புருஷனின் உணர்வுத்தன்மை தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டு பிரபஞ்ச இயக்கத்திலும் அது ஒரு தாக்கல் ஏற்படுத்துது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அவதார புருஷனுக்கு ஏற்ப இங்குள்ள ஒட்டுமொத்த மக்களின் மனமைப்பும் மாறுது. உதாரணத்துக்கு ஜீசஸ் காலத்தில் வந்து அந்த சகோதரத்துவம், இஸ்லாமியர் காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் வந்து அதே மாதிரி கடமை உணர்வு, இந்துக்கள் வரும்போது பல்வேறு இது எல்லா அம்சங்களும் அடக்கிய விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொரு அவதார புருஷன் வரும்போது அவனுடைய தாக்கம் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணம் வந்து அவர்களின் உணர்வு நிலை வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வு தாக்கல் ஏற்படுத்தும் போது அந்த உணர்வு நமக்குள்ள பிரதிபலித்து நமது மனதை ஒடுக்கி அவர்கள் உணர்வு நிலையை நோக்கி நம்ம ஈர்க்க நாம் அந்த சித்தாந்தத்தை செல்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்த சமய குருமார்களுக்கு ஏற்ப இந்த சித்தாந்தம் வேறுபட்டுள்ளது. அந்த சித்தாந்தத்தை பின்பற்றும் மக்கள் உருவாகியுள்ளார்கள். எனவே அதற்கு ஏற்ப பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு சமயங்கள் இந்த உலகில் தோன்றியுள்ளன. எனவே இது எல்லாம் வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணர்வு எப்படி இருக்கிறது, மனம் எவ்வளோ குன்றி இருக்குது, அந்த குன்றிய மனத்தை எப்படி உயர்த்துறது, மனத்தை எப்படி வந்து கையாள்வது அப்படின்னு பக்குவம் வந்துட்டாக்க உணர்வு பெருகும். இதற்காக ஒவ்வொரு காலத்தில் அவதார புருஷர்கள் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பணிகளை செய்து கொண்டு போகிறார்கள். அதற்கேற்ப உலகம் வந்து மாறி இயங்குகிறது. அப்போது இந்த அவதார புருஷர்கள் என்பது உயிரின் அடிப்படையில் பார்த்தால் சனதர்மத்தில் வந்து ஒருத்தர் ஒரு முறை பிறந்துட்டு ஒரு முறை இறக்கிறது கிடையாது. இந்த
உயிர் என்பது அனாதி, அதாவது என்றும் இருப்பது. இறைவன் என்பது என்றும் இருப்பது. பாசம் என்பது, அதாவது பசு பதி பாசம், சைவ சித்தாந்தம் சொல்ற 3 விஷயங்கள் வந்து உலகில் நிரந்தரமாக இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 தனித்தனி நிரந்தரமாக இருக்குது. அப்போ 3 வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்த உயிர் வந்து வெளிப்பட்டு அதுக்குள்ள வந்து இறைவனும் ஆன்மா பேராத்மாவும் இருக்கிறாரு. அப்போ இந்த இறைவனை நோக்கி செல்லாமல் இந்த உயிரை வந்து தூர பிரிக்கிறது இந்த பாசம். அப்போ இந்த உலகத்தை நோக்கி நம்மளை ஈர்த்து சென்று உலகத்தில் உள்ள விஷயங்களை கண்டு அதில் இருக்கிற இன்பங்களை பெற்று நம்மளை இயக்க வைக்கிறது. அப்போது இந்த 3 விஷயங்களையும் நாம் ஆராய்ந்துள்ளார்கள் நம் தமிழர்கள். அதில் இருந்த பசுபதி பாசம் என்ற கொள்கையை உருவாக்கியுள்ளார்கள். எனவே பசு என்பது உயிரியல் தத்துவம், பதி என்பது இறையியல் தத்துவம், பாசம் என்பது உலகியல் பொருளியல் தத்துவம். அப்போது இந்த ஏதாவது ஒன்றுத்தில் போயிட்டு நிறைவடைய முடியும்னாக்கா அதன் உச்சத்தோட தான் நிறைவடையும். அப்போது நீங்கள் உயிரில் போயிட்டு உயிரின் ஓம்பட்ட இயக்க நிலைக்கு போட்டு உயிரின் மேலான அவசர நிலைக்கு போயிட்டு உயிரின் உச்சநிலை இயக்கத்துக்கு போகும்போது நீங்கள் இறை நிலையை டச் பண்ண முடியும். அதே மாதிரி பொருளில் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ணில் போயிட்டு எல்லாமே பார்த்து இது இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த காரணம் தெரிஞ்சு ஓ இது எதுவுமே இல்லையா இதுதானா அப்படின்னு ஒரு அல்டிமேட் வரும்போது அகைன் இறைநிலை டச் பண்ணும். ஏன்னா அல்டிமேட் இது வந்து இறைநிலை. அப்போது இதெல்லாம் வந்து பல்வேறு படிநிலைகள் நம்முடைய இந்த உயிர் வெளிப்பட்டு இயங்க தன்மைகளாக இந்த உலகத்தில் உள்ள போய் அப்போது இந்த பொருளே பிடிச்சிக்கிட்டு பணமே பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா அது வந்து இந்த உலகில் வந்து உங்களுக்கு இன்பத்தரமாக இருக்கும். ஆனால் வந்து துன்பம் தான் கிடைக்கும். அந்த மூமெண்ட் இன்பம் அது துன்பம் கிடைக்கும். அப்போ நிரந்தர இன்பம் எங்கே இருக்குதுனாக்கா இந்த உயிரின் மேலான அவஸ்தை நோக்கி இயங்க வைத்து அதற்கு மேலே அவஸ்தைகளற்ற தன்மையில் போகிறதா வந்து இந்த உயிரின் வந்து இறுதி நிலை, அதுதான் முக்தி என்று சொல்கிறோம். அப்போ அந்த உயிரை வந்து எப்படி இயக்குவது என்பதற்கு தான் சனாதனத்தில் எத்தனை வழிமுறை சொல்லுகிறார்கள். ஞான யோகம், ஞானப்பாதை, சரியாப்பாதை, கிரியாப்பாதை, யோகப்பாதை அப்படின்ற. அப்போ இது எல்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு இந்துயிசம் இதில் வந்து பல இது இருக்குது, அதனால் வந்து இது பின்பற்றக்கூடாது. இது ஒரு பெரிய சயின்ஸ். இது வாழ்வியல் முறையில் தமிழர்கள் கண்டறிந்த பல்வேறு உண்மைகள். அப்போது அவர்கள் லட்சக்கணக்கான வருஷம் வாழ்ந்து இந்த வாழ்வியல் உண்மையை கண்டிருந்தீர்கள். இது யாரும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வாழ்வியல் சயின்ஸு. ஸோ இது மறுத்து நீங்கள் தான் வந்து இந்த உயிரை இயக்குவதில் மேலான இயக்கலை கொண்டு போகிறத தடுத்து உங்கள் உயிரின் பரிணாம வளர்ச்சியை தடுக்கிறீர்கள். ஏனென்றால் உயிர் வந்து ஒரே தளத்தில் இயங்குவது இல்லை. இந்த உயிர் வந்து கிட்டத்தட்ட 11 தளங்கள் இயங்குகிறது. ஏன்னா அணுக்கள் வந்து 11 நிலைகள் வந்து இந்த உலகத்தில் வெளிப்படும் போது 11 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதான் சொல்கிறாங்க. அப்போது இந்த 11 நிலையில் இருக்கும்போது உயிரின் வெளிப்பாடும் அதற்கேற்ப தான் இந்த 11 நிலையில் வெளிப்படுது. அதை வந்து லென்த்து, பிரெத்து, டெப்த்து, ஸ்பேஸு, டைமு, பிந்து, நாதம், நாதகலா அப்படின்னு விரிவடைந்து கொண்டே போகிறது. அப்போது இந்த உலகில் இந்த பொருள் உலகில் தற்போது சயின்ஸ் கண்டிருப்பது லென்த்து, பிரெத்து, டெப்த்து, ஸ்பேஸ், டைம் அப்படின்னு இந்த 5 டைமென்ஷன் தான். இந்த 5 டைமென்ஷன்கள் இன்னும் 6 டைமென்ஷன் இருக்குது. அதெல்லாம் இந்த உயிருக்கு வந்து எப்படி தெரியப்படுத்த முடியும்னா இந்த நம்முடைய தமிழ் வாழ்வில் கண்டறிந்த இந்த உயிரின் மேலான இயக்க நிலைக்கு எப்படி போகிறது இயக்கிறது அப்படின்னா தான் இந்த நிலையிலாம் நம்ம வந்து பார்த்து இந்த உயிர் இயக்க முடியும். அதற்கு தான் வந்து திருவிழாக்கள் என்று வைத்துள்ளது. திருவிழாக்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அளவு குத்துறது சேர்தலை வந்து சரியாப்பாதான் உடலை உயர்த்தும். அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது, பக்தி பாடுறது, மறந்து ஜபம் செய்கிறது, இதெல்லாம் எதுன்னு உணர்த்துது என்றால் இது வந்து மனதை வளம்படுத்துது. அதற்கப்புறம் பார்த்தால் இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கல் டைமென்ஷன். மனதை நிறைவுபடுத்த லாஜிக்கல். ஒன்ஸ் லாஜிக்கல் வந்து லென்த்து வந்து அடிப்படை உயிரின் இயங்க நிலை. இதுக்கு அடுத்து பிரெத்து. அதாவது இந்த லாஜிக்கெல்லாம் உடங்கிடுச்சுன்னு வச்சுனாக்கா காரண காரியம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிச்சுனாக்கா அது வந்து நம்மளுடைய கலையாக வெளிப்படும். அது பாடுதல், பேசுதல், டிராயிங் வரைதல், ஆர்டிஸ்ட், இதெல்லாம் வந்து கலை வெளிப்பாடு. பிரெத் டைமென்ஷன் ஆஃப் இந்த உயிர். அப்போது இந்த வெளிப்பாடு வரத்துக்கு தான் நம்மளோட திருவிழாக்களை பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பழங்காலத்தில் வந்து இருக்கிறது காரணம் அதுதான். அந்த கிராமிய டான்ஸு கலைகள்லாம் உருவான காரணம் வந்து இது கலை வெளிப்பாடு. புலி வேஷம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து சிலம்பாட்டம் ஆடுறது, இது மாதிரி பல்வேறு இதெல்லாம் திருவிழாக்கள் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க நம்ம பெரியோர்கள். அப்போ இந்த பிரெத் டைமென்ஷன், அப்போது இந்த பிரெத் டைமென்ஷன் ஏன் ஃபுல்ஃபில் ஆனால் பிரெத் டைமென்ஷன் உங்களுக்கு எமோஷனலாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அப்போது உங்கள் எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு பெரிதான ஒரு வடிகால் முறை இந்த பிரெத் மூலமாக அந்த உயிரை இயக்கிறதா. பிரெத் டைமென்ஷன்லாம் அதாவது உயிரை வந்து 2வது பரிணாமத்தில் அதை இயக்குவது.
அந்த இரண்டாவது பரிணாமம் தான் வந்து கலை வெளிப்பாடு. இந்த கலை வெளிப்படும் போது உங்கள் எமோஷன் பல வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்போது உங்கள் வந்து உங்களோட உயிர் அடுத்த நிலைக்கு வந்து டெப்த்தாக போகும். இந்த எமோஷனல் நிலையில் வாழ்கிறது அந்த மத்திய அவஸ்தை நிலைக்கு ரிலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கீழான அவஸ்தை ரொம்ப லாஜிக்கில் போட்டு மண்டை ஊட்டின்னு பிரச்சனை வெளில செய்கிறது, ரொம்ப லாஜிக்கில் இருந்து கீழான அவஸ்தையின் உயிரின் இயக்க நிலை. அதே மத்திய அவஸ்தையில் வந்து இந்த சரியா கிரியாப்பாயப்பட்டு ஒன்றுபட்டு பக்தியில் ஒன்றுபட்டு மனதை ஒடுங்கி இறைவனோட தொடர்பு கொண்டு நாம் லயித்து செயல்படுறது தான் இந்த கிரியாப்பாய். இது பிரத் டைமென்ஷன். அதுக்கு அடுத்து ஒன்று வந்து டெப்த் டைமென்ஷன் ஒன்று இருக்குது. அப்போது நம்முடைய உள்ளுக்குள்ளே போட்டு காரணக்காரர்களாற்று எண்ணமற்ற நோக்கி சொல்லும்போது இந்த உயிரின் மேலான அவஸ்தைக்கு செல்லுவோம். அப்போ உயிரின் மேலான அவஸ்தைக்கு நிலைக்கு செல்லும்போது நாம் இன்னும் ரொம்ப ஆனந்தமாக நமக்குள்ள ஆனந்தம் தானாக போடுவோம். அது காரணமே தேவையில்லை. அப்போ இந்த உயிரை எப்படி இயக்குவது என்று நமக்கு தெரிந்தாலே போதும், நாம் அதற்கேற்ப செயல்முறைகளை மேற்கொள்வோம். அப்போது அத்தகைய வழிமுறை எல்லாமே நம்ம திருவிழாக்கள் இருக்குது. இந்த திருவிழாக்களை வந்து சும்மா எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. இதில் வந்து இவ்வளோ வாழ்வியல் முறைகள் நம்ம முன்னோர்கள் வைத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து இந்த சியாத்தம்மன் கோயிலில் போய் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா செட் பண்ணிவிட்டு கலை நிகழ்ச்சியில் வந்து ஆடல் பாடல்களுடன் வந்து வச்சுருந்தாங்க. இது கோயிலில் ஏன் வச்சாங்கன்னு ஒரு திங்கிங் வந்தது. அப்போ தான் வந்து பர்த் டைமென்ஷன். அப்போ அந்த கோயிலில் போய் நான் அதை பார்க்கும்போது நம்மளேயே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆனந்தம் வருது. அப்போது நம்முடைய பர்த் டைமென்ஷன் தானாக அவைக்கன் ஆகுது. நம்ம கலை வெளிப்பாடு நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த உயிருக்கு உணர்த்தப்படுது. அப்போ முதல்ல வந்து பக்தி செஞ்சாங்க, சாமி வழிபட்டாங்க. அப்போ அதுக்கடுத்து இந்த மனம் ஒடுங்கிட்ட பிறகு இந்த கலை வெளிப்பாடு ஆர்ட் இதுவும் வைக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாக தமிழர்கள் தாங்கள் கண்டறிந்த விஷயங்களை பதித்துள்ளார்கள் என்பதை தான் இந்த கோயில் வழிபாட்டு முறையில் நான் காண்கின்றேன். இதற்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோயில் வழிபாட்டு முறையில் கிராமில் வந்து சிறப்பாக பார்க்கலாம். இப்போ நகரமும் நல்லா இருக்கு. ஏன்னா சென்னையில் கோட்டூரில் பார்த்தீங்கன்னா நாகலத்தம்மன் கோயில் வந்து போன வாரத்தில் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சியாத்தம்மன் வந்து அதை விட இன்னும் ஒரு பெரிய அளவில் வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க. இது எப்படி குறையினதுன்னு அடுத்த காலில் நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நம்மளோட உயிரை எப்படி மேம்படுத்துவது என்பது அந்த திருவிழாக்களை வந்து ஒரு அழகான ஒரு செயல்முறைகளாக வடிவமைத்து அந்த திருவிழா முறையில் வச்சுருக்காங்க. இந்த திருவிழா கிட்டத்தட்ட வந்து 7ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி வரையும் நடக்குது. அப்போது இவ்வளோ பெரிய நீண்ட திருவிழா நடக்குது. இதில் வந்து தேரோட்டம் வச்சுருக்காங்க. அப்போது இத்தகைய பெரிய வாழ்வியல் முறையை வந்து இங்கே எப்படி வந்து உருவாக்கியிருப்பாங்க பார்த்து இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானதான். இப்போ இருக்கிற கோயிலை வந்து கிபி 1344 வந்து அந்த கருவறை கட்டப்படுதுன்றாங்க. அது வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடி சுயம்பு வந்து முன்னாடி வந்து சுயம்பு இருந்திருக்குது. அப்போ இந்த வழிபாட்டு முறை வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேலே இந்த சியாத்தம் வழிபாடு கொரட்டூரில் இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஊரை சுற்றி இந்த ஏரியை சுற்றி 7 ஊர்கள் பழமையான ஊர்கள் குப்பங்கள் இருக்கிறது. பாளையம் என்ற ஊர்கள் திணை சார்ந்த பெயர்களை கொண்ட ஊர்கள் உள்ளன. இந்த 7 ஊரில் வந்து 7 அண்ணன்மார்கள் இருக்க அவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு வைத்து தாய் வழிபாட்டு முறை சிறந்து விளங்கிய சியாத்தம்மன் ஆண்டுள்ளார். அப்புறம் அவர்களை வணங்கி அவர்கள் வழியில் வந்த குலதெய்வமாக அவர்கள் பின்பற்றியுள்ளனர். இதுதான் இங்கே இருக்கிற இந்த சியாத்தம்மன் கோயிலுடைய திருவிழா முறைகள் வந்து விளக்குகின்றன. ஸோ இத்தகைய பெரிய வாழ்வு முறையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வரலாற்றிலும் கோயிலிலும் கோயில் வழிபாட்டு முறையிலும் திருவிழாக்கள் தான் பதித்துள்ளனர் என்பதை இதன் மூலம் தெளிவாக தெரிகின்றது. நீங்களும் உங்கள் கோயில் நடக்கிற ஊரில் விஷயங்கள் நடக்க அது எப்போ நடந்தது என்ன அது பின்னாடி இருக்கிற காது வழி சொல்கிற செய்திகள் என்ன அது பார்த்தீங்கன்னாவே அது ஒரு வரலாறு சொல்லுது. உங்கள் ஊர்னு வரலாறு சொல்லுது. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கோயில் திருவிழா வந்து அந்த இடத்தினுடைய வரலாறை சொல்லுது. அது வந்து நீங்கள் போய் பார்த்தால் ஆராய்ந்து உங்களுக்கு புரியும். நான் என்னுடைய பல்வேறு வருட ஆராய்ச்சியின் பேரில் பல்வேறு இடத்துல பார்த்த கோயில்கள்லாம் பார்த்து அங்கே இருக்கிற வழிபாட்டு முறைகள் தத்துவங்கள்லாம் பார்க்கும்போது உயிரி வளம்பரத்துக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அவங்க கண்டறிந்த விஷயங்களை அவங்களுக்கு கோயில் வழிபாட்டு முறையில் வைத்து அவங்களுடைய இறைவன் வந்து எப்படி அவர்கள் வழிகாட்டினார்களோ அந்த வழிபாட்டு முறையாக அவர்கள் பின்பற்றி இன்றும் வாழ்ந்து கொண்டவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ வருடங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயும். அப்போது கொட்டலுக்கு இந்த சியாத்தம்மன் கோயிலே வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான தனது நினைவு சின்னங்களை கொண்டு அதன் திருவிழா இன்று நன்றாக நடந்து கொண்டே இருக்குது. நாளைக்கு பால் குடம் நடத்துவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் வரும். அப்படியே 1 கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் நடப்பாங்க. அழகு குத்தியெல்லாம் இருப்பாங்க. தேரோட்டம் இருக்குது. இந்த வருஷம் 4 வருஷம் ஒரு முறை தேரோட்டம் பண்ணுவோம். அதுவும் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அதனோட வழிபாட்டு முறைகள்னா இதில் எப்படி மக்களை ஒன்றிணைத்தார்கள், ஒன்றிணைந்து எப்படி செயல்பட்டார்கள், எப்படி சகோதரத்துவம் ஒன்றிணைந்தலும் மக்கள் வந்து வேறுபாடின்றி செயல்பட்டார்கள் என்பதை ஒரு காலம் விளக்கிறேன். எனவே நமது சனாதனத்தில் கூறப்பட்டுள்ள வழிபாட்டு முறைகள்
மக்கள் ஒன்றிணைந்து செம்மையாக வாழதான் ஒவ்வொரு படிநிலையும் வைத்துள்ளார்கள், ஒவ்வொரு புரட்சியும் வைத்துள்ளார்கள். இது ஏதோ வந்து தெரியுது, இந்த வாழ்வியலை தெரியாதெல்லாம் வந்து இந்த ஆரியா திராவிடங்களை பிரித்து ஏதோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே ஆரிய திராவிடம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு காலத்தில் முன்பு வாழ்ந்த மக்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அவர்கள் முன்பு இருந்த அந்த எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. நம்ம அதோடு இன்று வரைக்கும் நடக்கின்ற எல்லா வலிமையிலும் கொண்டு தெற்கே வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த தெற்கே வடக்கே வாழ்ந்த மக்கள் ஒரு இடத்தில் சந்தித்த பகுதியில் ஒரு சில தத்துவார்த்த ரீதியான விளக்கங்களும் வாதங்களும் நடைபெற்றன. இதெல்லாம் வந்து வாதங்கள், இது வந்து சண்டை கிடையாது. அப்போது இத்தகைய வாதங்களை கொண்டு மன்னர்கள் வந்து தவறான புரிதலில் இல்லை அவங்க புரிதல் விஷயத்தில் வந்து ஒரு சிலருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ காலகட்டத்தில்னு பாருங்கள். அப்போ இருந்த புரிதல் அப்போ இருந்த வாழ்முறையில் அப்படி தான் இருந்தது. அப்போ தண்டனை கொடுமையாக இருந்தனால உங்களுக்கு அது பெருசாக தெரியுது. இன்றைக்கு இருக்கிற இதில் வந்து தண்டனை குறைஞ்சி போச்சு. அப்போ தப்பு செய்கிறது அதிகமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்றது வந்து அந்த காலகட்டத்தை பொறுத்து இருக்குது. அந்த காலகட்டத்தை குறைத்து மதிப்பிட்டு தமிழின் வாழ்வியல் முறையில் 2000 வருஷத்தில் அடக்கினதுனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷனும் தமிழ் வாழ்முறையில் வந்து ஏதோ வந்து ஒரு ட்ரைப்ஸ் வாழ்வியல் முறையும் அவங்களை வந்து பண்பாட்டு இல்லாத போலும் காண்பிக்கின்றார்கள். தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களும் வந்து இந்த பழங்காலத்து மக்களுடைய வாழ்வியல் முறையில் தான் இருக்குது. ஆனால் தென்னிந்திய ட்ரைப்ஸ்ன்றாங்க. எனக்கு பழங்காலம் முதல் கொண்டு இன்று வரைக்கும் இந்த வாழ்வியல் தொடர்ச்சிகள் வந்து தென்னிந்தியா தான். இங்கிருந்து வட இந்தியா சொல்லும்போது அந்த உயர்நிலையில் இருந்த நாகரிகம் அங்கே தென்றொழுது பழங்கால நாகரிகம் அவ்வளோ பரவில்லை மத்திய இந்திய விந்திய மலைக்கு அப்பாற்பட்டு பண்ணும்போது. அப்போது இதெல்லாம் பார்த்தா வெளியில் இந்த வெள்ளக்காரர்கள் வந்து இதெல்லாம் வந்து இது தென்னிந்தியாவில் வந்து பழங்குடியின மக்கள் வட இந்தியாவில் வந்து நாகரிக மக்கள் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு நமது வரலாற்றை வட இந்தியாவில் தெற்கு நோக்கி தான் உருவாக்கக்கூடும் என்று கண்ணோட்டத்தில் பார்த்துள்ளார்கள். இதெல்லாம் முற்றிலும் தவறு. இதை நான் வந்து வருங்காலம் மிகவும் நன்றாக விளக்கிறேன். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.